அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சியல் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா, இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக்ஸில் இந்த ஏரியா எங்கே கவர் ஆகுது அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு ஏரியா. சரிங்களா? இந்த டாபிக் பார்த்தோன்னாக்கா, பொருளாதார ஆய்வறிக்கை 2025. நம்ம எல்லாமே நிதிநிலை அறிக்கை இப்போ பட்ஜெட் தாக்கல் செய்ததை பற்றி பார்த்தோம் தமிழ்நாடு அரசு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன நடந்திருக்காங்க, பொருளாதார ஆய்வறிக்கைன்றதும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பொருளாதார ஆய்வறிக்கைனா என்ன, இது நம்மளுக்கு சிலபஸில் எங்கே நம்மளுக்கு ரிலேட்டடாக கவர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே போல் எக்கனாமிக்ஸில் பார்த்தோம்னாக்கா, சமூக மேம்பாட்டோட மூலாதாரங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? சமூக பொருளாதார மேம்பாட்டோட மூலாதாரங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் நம்ம படிச்சாகணும். பார்த்தீங்களா? அப்பயும் இந்த டாபிக் என்ன ஆகுது, உள்ளே இன்க்ளூட் ஆகிடுது. அதனால் கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப தெளிவாக கவனிங்க. உங்களுக்கு சூப்பராக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இம்பார்ட்டண்டான ஒரு 3 பாயிண்ட் தான் இருக்கும். அந்த 3 பாயிண்ட்லேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து டைரெக்டாகவே கேள்விகளாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரி, பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ நம்ம பட்ஜெட் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னாடி பட்ஜெட்டில் உள்ள அறிக்கைகள் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? 5 விதமான அறிக்கைகள் உள்ளது. அதுபோல தான் பொருளாதார ஆய்வறிக்கையும் பார்த்தோம்னாக்கா, நம்மளோட பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னாடி ஒரு ஆய்வு செய்வாங்க. நம்மளோட நிதி நிலைமை எந்த மாதிரி இருக்குது, எதெல்லாம் நம்ம முதலீடு பண்ணலாம், அது மாதிரி ஆய்வு செய்து பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்வாங்க. இது வந்து மத்திய அரசாங்கம் பொதுவாக பின்பற்றக்கூடிய ஒரு மரபுங்க. இந்த மத்திய அரசாங்கத்தை பின்பற்றி தான் தமிழ்நாடு இப்போ அட் ப்ரெசன்ட் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் முதல் முறையாக என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, பொருளாதார ஆய்வறிக்கையை அவங்க சபையில் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பாங்க. சரிங்களா? பொருளாதார ஆய்வறிக்கையை வந்து இது ஒன்றே முதல் முறை கிடையாது. மாநிலங்களில் தமிழ்நாடு தான் முதல் முறையாக அவங்க தாக்கல் செய்திருக்காங்க. மத்திய அளவில் பார்க்கும்போது மத்திய அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னாடி பொருளாதார ஆய்வறிக்கை அவங்க வந்து அவையில் தாக்கல் செய்வாங்க. இப்போ அதனை பின்பற்றி பார்த்தோம்னாக்கா, நம்மளோட தமிழ்நாடு அரசும் வந்து முதல் முறையாக 2025 வந்து பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறதுக்கு, இதை கூட டைரெக்டாக கேட்கலாம். தமிழ்நாடு அரசு தன்னுடைய முதலாவது பொருளாதார அறிக்கையை தாக்கல் செய்த ஆண்டு எதுனாக்கா, இப்போ 2025 ஆண்டு தான். சரி, இந்த டாபிக் பொருளாதார ஆய்வறிக்கைனா என்ன, இதை யார் முதல்ல தாக்கல் பண்ணது, தமிழ்நாடு அரசாங்கம் யாரை பின்பற்றி தாக்கல் பண்ணதுன்னு நம்ம சொல்லிட்டோம். சரி, இந்த பொருளாதாரம் நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை, ஜிடிபினா என்னன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஜிடிபி அண்ட் எஸ்ஜிடிபி இது ரெண்டுக்கான டிஃபரன்சியேஷன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் ஜிடிபின்றது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு டெஃபினேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு ஆண்டில், சரிங்களா, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டோட அரசியல் எல்லைக்குட்பட்ட பகுதியில், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டின் அரசியல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த பண மதிப்பு தான் என்ன நம்ம சொல்லுவோம், ஜிடிபின்னு சொல்லுவோம். அதே போல தான் ஒரு மாநிலத்தோட எல்லைக்குள்ள, சரிங்களா, ஒரு நாட்டின் எல்லைன்னும் போது அது ஜிடிபி ஆகிடுது. எஸ்ஜிடிபி என்பது என்னன்னாக்கா ஸ்டேட் ஜிடிபி தான். அது எஸ்ஜிடிபி நான் சொல்லியிருப்பேன்ல எக்கனாமிக்ஸ்லேயே, அதுதான் எஸ்ஜிடிபின்றது. என்னன்னாக்கா, ஒரு மாநிலத்தில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த பண மதிப்பு தான் என்ன சொல்லுவாங்க, எஸ்ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஜிடிபினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், எஸ்ஜிடிபினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ போல தான் அது உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். சரி, இந்த பொருளாதார ஆய்வறிக்கை 2025 தாக்கல் செய்தாங்க பார்த்தீங்களா, இதோட சிறப்பம்சங்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, எஸ்ஜிடிபி மாநிலத்தோட உள்நாட்டு உற்பத்தி வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய சராசரியை விட அதிகமாக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டோட மாநில உள்நாட்டு உற்பத்தி 8% வளர்ச்சி. எந்த நிதியாண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2024 மற்றும் 25 நிதியாண்டில் தமிழ்நாட்டோட மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோனாக்கா 8%. இதே காலகட்டத்தில் தேசிய சராசரி எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 6.5%. சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியோட பங்களிப்பு யாது 2024-25னாக்கா இங்கே இந்த கொஸ்டின்ஸும் வந்துடலாம். 6.5%. தமிழ்நாடு மாநில உள்நாட்டு உற்பத்தி எஸ்ஜிடிபியோட பங்களிப்பு எவ்வளோனாக்கா 8% அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு தான் வந்து பிற மாநிலங்களை காட்டிலும் அதிக அளவில் இருக்கிறதாகவும் ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது
அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை நம்ம எக்கனாமிக்ஸில் படிக்கும்போது ஒரு வார்த்தை இருக்கும், பிமாரு ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். சரிங்களா? இது வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலங்களும் பிமாரு மாநிலங்கள் தான் சொல்லுவாங்க. மக்கள் தொகை அதிகம் கொண்டுள்ள மாநிலங்களும் பிமாரு மாநிலங்கள் சொல்லுவாங்க. பிமாரு, பின்றது என்னது, பீகாரை குறிக்கும், பிஐன்றது. எம்ன்றது மத்திய பிரதேசம், ஆர்ன்றது ராஜஸ்தான், இன்னொன்று என்ன, யூன்றது உத்தரப்பிரதேசத்தை குறிக்கும். அதுதான் பிமாரு ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? அந்த பிமாரு ஸ்டேட்ஸ் தான் வந்து அதிக அளவில் மக்கள் தொகையும் கொண்டிருப்பாங்க. கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களாகவும் இந்த பிமாரு மாநிலங்கள் தான் விளங்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த பிமாரு மாநிலங்களில் யார் முன்னிலை வகிக்கிறா? நம்ம தமிழ்நாடு பார்த்தோம்னாக்கா எஸ்ஜிடிபியில் முன்னிலை வகிக்கிறாங்க. கொஞ்சம் பார்டரில் தான் நம்ம தமிழ்நாடு இருக்கும். சரிங்களா? மக்கள் தொகை அதிகம் கொண்ட மாநிலங்கள் பிமாரு மாநிலங்களும் நம்ம சொல்லுவோம். மக்கள் தொகை அதிகம் கொண்ட மாநிலங்கள்லாம் யார் அதிகமாக சொல்லலாம்? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இவங்களை காட்டிலும் நம்ம தமிழ்நாடோட மாநில உள்நாட்டு உற்பத்தியோட பங்களிப்பு அதிகரித்துள்ளதாங்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தோம்னாக்கா சுமார் 7 கோடி அளவுக்கு மக்கள் தொகையை சொல்கிறாங்க. இதுதான் வந்து எஸ்ஜிடிபி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, எஸ்ஜிடிபி மாநில உள்நாட்டு உற்பத்தியோட பங்களிப்பு 8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் சொல்லியிருக்காங்கனாக்கா, பொருளாதார ஆய்வறிக்கை. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வேணால் பாருங்கள், வர குரூப் 4 எக்ஸாமில் இந்த ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் ஆச்சு கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, தனிநபரோட ஆண்டு வருமானம் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில், அதாவது தேசிய சராசரி பார்த்தோம்னாக்கா, ஒரு தனிநபரோட ஆண்டு வருமானம் ஒரு ஆண்டுக்கு 1.69 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டேட்டாஸ் எல்லாமே என்னது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு முடிஞ்ச அந்த பிடிஎஃபாக தரேன். போர்டில் நான் சொல்லக்கூடிய அந்த டேட்டாஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நோட் பண்ணிடலாம். சரிங்களா? எஸ்ஜிடிபி தமிழ்நாடு வந்து 8%, தேசிய அளவு சராசரி வந்து 6.5%, இயர் 2024-25க்கான நிதியாண்டு அப்படின்றது நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக, ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னாக்கா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது ஒரு டாப்பிக்காக நம்மளுக்கு இருக்குது. ஓகே, செகண்ட் பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்னாக்கா, தனிநபரோட ஆண்டு வருமானம் இந்திய அளவில் பார்த்தோம்னாக்கா 1.69 லட்சம் ரூபாய்கள் சொல்கிறாங்க. தமிழ்நாடு பார்த்தோம்னாக்கா 2.78 லட்சம் ரூபாய்கள் வந்து தமிழ்நாட்டோட தனிநபர் ஆண்டு வருமானம் ஒரு ஆண்டு இருக்கு. அப்போது தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டோட சராசரி பார்த்தோம்னாக்கா ஆண்டு வருமானத்திலும் தனிநபரோட ஆண்டு வருமானத்திலும் என்ன இருக்கு, அதிகரித்துள்ளது. சரிங்க, அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்கலான்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எஸ்ஜிடிபி, மாநில உள்நாட்டு உற்பத்தினும் கேட்டுருவாங்க, இல்லை எஸ்ஜிடிபினும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் மாவட்டங்கள் வாரியாக பங்களிப்பு, எந்தெந்த ஏரியா மாவட்டங்கள் வந்து எஸ்ஜிடிபியில் பங்களிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னாக்கா, வட மாவட்டங்கள், இப்போ சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட மாவட்டங்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. 38.6% பங்களிப்பை வந்து தமிழ்நாடு மாநில உள்நாட்டு உற்பத்தியில் வட மாவட்டங்களோட பங்களிப்பாக இருக்குது. மேற்கு மாவட்டங்கள் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா ஈரோடு, திருப்பூர் இதெல்லாம் வரும். இவங்க பார்த்தோம்னாக்கா 29.6% பங்களிப்பாக அவங்க தராங்க. தேர்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா கிழக்கு மாவட்டங்கள்லாம் இந்த டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே வந்துடும். சரிங்களா? திருவாரூர், நாகை இவங்க எல்லாம் வந்துடுவாங்க. 15.1% பங்களிப்பு. ஃபோர்த் ஒன் தென் மாவட்டங்கள் பார்த்தோம்னாக்கா 18.8% பங்களிப்பு. இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எஸ்ஜிடிபியின் பங்களிப்பில் தமிழ்நாடு மாவட்டங்களில் பங்களிப்பை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு பங்களிப்பை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துட்டு இதை அப்படியே கூட கொடுக்கலாம். வட மாவட்டங்களோட பங்களிப்பு, மேற்கு மாவட்டங்களோட பங்களிப்புன்ட்டு பொறுத்துகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? வட மாவட்டங்களோட பங்களிப்பு எவ்வளோ? 38.6%, மேற்கு மாவட்டங்கள் 29.6%, கிழக்கு மாவட்டங்கள் 15.1%, தென் மாவட்டங்கள் 18.8%. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா, சமூக நலத்திட்டங்களுக்கான பங்களிப்பை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதிகரித்துள்ளதாக சொல்கிறாங்க. எப்படி அதிகரித்தாங்கனாக்கா, அந்த சமூக நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியோட அளவை அவங்க அதிகரித்திருக்கிறாங்க. அதாவது 2019-20 நிதியாண்டில் பார்த்தோம்னாக்கா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 78,850 கோடி ரூபாய் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சமூக நலத்திட்டங்களுக்கான நிதி. இந்த டேட்டாஸ் வந்து 2019-20 வந்து 78,000 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ 2023-24 நிதியாண்டுக்கு பார்த்தோம்னாக்கா அந்த 78,000 கோடின்றத 1 லட்சம் கோடி ரூபாயா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அதிகரித்திருக்காங்க. இதன் மூலம் பார்த்தோன்னாக்கா பல்வேறு சமூக நலத்திட்டங்களை உருவாக்கி அதை செயல்படுத்துவதில்
தமிழ்நாடு அரசு வந்து முன்னிலை மாநிலமாக திகழ்வதாக இவங்க பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இது வந்து 1,00,000 கோடின்ட்டு இப்போது அட் ப்ரெசன்ட் 2023-24 வந்து 1,16,000 கோடி அவங்க ஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த டேட்டாஸை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிங்க. அதே போல் கல்வி, எஜுகேஷன் அண்டு ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடும் அதிகரித்திருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தோம்னாக்கா தமிழ்நாடு அரசில் ஒரு இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டாக இப்போ இருக்குது. அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னாக்கா கல்வித்துறை சார்ந்த செய்திகளும் விளையாட்டுத்துறை சார்ந்த செய்திகளும் தான் அதிகமாக வருது. அதனால் இந்த டேட்டாஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2019-20 பார்த்தோம்னாக்கா கல்வி மற்றும் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு வந்து 38,000 கோடியாக இருந்திருக்கு. சரிங்களா? இப்போது அட் ப்ரெசன்ட் 2023-24 இது 47,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. 38,000 கோடி ரூபாய் என்பது 2019-20 நிதியாண்டு. இப்போ அட் ப்ரெசன்ட் 2023-24 நிதியாண்டுக்கு பார்த்தோம்னாக்கா 47,000 கோடி ரூபாய் வந்து கல்வி மற்றும் விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். ஓகேங்களா? இதன் மூலம் தமிழ்நாடு அரசு சமூக மேம்பாட்டில் வந்து வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக விளங்குவதாக தமிழ்நாடு அரசே தன்னுடைய பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஓகே, இது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பேப்பரில் வந்த நியூஸ் தான். சரிங்களா? பொருளாதார ஆய்வறிக்கை தொடர்பான விஷயம் வந்து நியூஸ் பேப்பர்லேயே வந்த ஒரு விஷயம் தான். நீங்கள் கிடைச்சா கலெக்ட் பண்ணி பாருங்கள். என்ன கேள்விகள் எக்ஸ்ட்ரா ஒன்று இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்கனாக்கா 2021 ஆண்டில் இந்த புதிய அரசாங்கம் ஆட்சி அமைக்கும் பார்த்தீங்களா, அப்போ தமிழ்நாடு மாநிலத்தோட நிதி நிலைமை கொஞ்சம் சீர்கெட்டு இருக்கிறது. அதை சரி செய்வதற்காக பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை அப்போதைய நிதியமைச்சராக இருந்த யார் செய்திருப்பாங்க? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்பவர் வந்து செய்திருப்பார். இப்போ வந்து அவர் அமைச்சர் கிடையாது. அப்போ ஆட்சி பொறுப்பேற்ற போது பார்த்தோம்னா 2021 இவர் தான் முதல் நிதியமைச்சராக இருந்திருப்பார் இப்போ நடைபெற ஆட்சியில். சரிங்களா? இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இப்போதைய நிதியமைச்சர் பேரும் ஆப்ஷனில் வைக்கலாம், நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் அவங்களோட பேரும் ஆப்ஷனில் வைக்கலாம். ஆனால் தமிழ்நாடு மாநிலத்தில் 2021 ஆண்டு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் யாருனாக்கா திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அப்போதைய நிதியமைச்சர். இவ்வளோ தாங்க இந்த விஷயம். பொருளாதார ஆய்வறிக்கை 2025 இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டேட்டாஸ் தான், இந்த 3 டேட்டாஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொருளாதார ஆய்வறிக்கைனா என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இன்னொரு முறை உங்களுக்கு நான் இதை தெளிவாக சொல்லிடுறேன். பொருளாதார ஆய்வறிக்கை 2025 வெளியிட்டது முதல் முறையாக தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டது. சரிங்களா? மத்திய எங்கே அவங்க அறிமுகப்படுத்துவாங்க? சட்டமன்றத்தில் தான். பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக இவங்க அமல்படுத்துகிறாங்க. என்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னாக்கா மாநிலத்தோட உள்நாட்டு உற்பத்தி எஸ்ஜிடிபி வந்து தேசிய சராசரியை விட அதிகரித்துள்ளது. இது தமிழ்நாடோட வளர்ச்சியை காட்டுகிறது. அதாவது சில மாநிலங்களை காட்டிலும் சில சின்ன சின்ன நாடுகள் கண்ட்ரிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாடுகளோட ஜிடிபியை காட்டிலும் நம்ம மாநிலத்தோட உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகமாக இருப்பதாக இந்த டேட்டாஸில் கொடுத்துருப்பாங்க. அதாவது 8% வளர்ச்சின்னு கொடுத்துருப்பாங்க. தேசிய சராசரி வந்து 6.5%. தனிநபரோட ஆண்டு வருமானம் வந்து அதிகரித்துள்ளதாக சொல்கிறாங்க. தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டோட ஆண்டு வருமானம் என்னது, தனிநபரோட ஆண்டு வருமானம் அதிகம்னு சொல்கிறாங்க. 2.78 லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு ஒரு தனிநபர் பெறக்கூடிய வருமானங்கள். எஸ்ஜிடிபியோட மாவட்டங்களோட பங்களிப்பு கொடுத்துருப்பாங்க. வட மாவட்டங்களோட பங்களிப்பு என்ன, அதிகரித்துள்ளது. இப்படியும் கேட்கலாம். மாநில உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்பு குறைவாக உள்ள மாவட்டங்கள் எதுனாக்கா தெற்கு மற்றும் கிழக்கு மாவட்டங்கள். இவங்களோட பங்களிப்பு குறைவாக இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க, இப்போ புதிய தொழிற்சாலைகள் எல்லாமே கிழக்கு மற்றும் இந்த தெற்கு மற்றும் என்ன மாவட்டம், கிழக்கு மற்றும் தென் மாவட்டங்களில் கொண்டு போகிறாங்க. அதனால் என்ன ஆகும்னாக்கா அங்கேயும் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகவும் அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும்னு தமிழ்நாடு அரசு தன்னுடைய பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க இந்த டாபிக். இந்த டாபிக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.